தலை வலிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ தைலத்தை தடவுறோம், அப்புறம் சரியாகலைன்னா மாத்திரையை சாப்பிட்றோம், நம்ம கை வசம் இருக்குது. அதுவும் கேட்கலைன்னா ஏதாச்சும் பக்கத்தில் கிளினிக் போகிறோம், அங்கேயும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே வந்து ஸ்கேனு எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் என்ன பண்ணுறோம், நம்ம சீரியஸ் ஆகும்போது தான் ஆண்டவரை தேடுறோம், லாஸ்ட்டாக போகிறோம். ஆனால் ஈடன் டிவியில் வந்து வர எபிசோட் வர ஃபோன் கால் எனக்கு சரமாரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. பைப்பை திறந்து விட்டால் தண்ணி கொட்டுற மாதிரி ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. வேறு நெட்வொர்க்கில் வந்து என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ நெட்வொர்க்கும் கிளாஷ் ஆகி ஃபோன் அவுட் ஆயிடுச்சு. என் கம்பெனிக்காரன் போனால் 80,000 ஆகுன்றான், போர்டே மாற்றணுன்றான். ஆண்டவரே போயிடுச்சு ஆண்டவரே 36,000 அவர் கேட்டார். ஆனால் எடுத்தால் ஒருத்தர் பேசுகிறாரு, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, அவன் தீர்க்கதரிசி, என் தீர்க்கதரிசி அவன் பிரச்சனையில் இருக்கிறான், அப்போ இங்கேருந்து ஜெபம் பண்ணுன்றார். பயங்கர வெயில், நான் ஒரு சின்ன ஷேடோக்குள்ளே நிற்கிறேன் நான், அவ்வளோதான். பஸ்ஸு பயங்கர டிராஃபிக், அந்த இடம் சத்தம். அப்போ எனக்கு சொல்கிறார், அவர் பேர் சொல்கிறார். கேட்டேன், நான் ஒன்றுமே பேசலையேம்மா உங்களோட, உன்கிட்ட இன்னுமே பேசலையே, நீ பேசுறதுக்கு முன்னாடி எப்படிமா சொல்கிறேன்னா, நான் உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஒரு பவர் என் மேலே இறங்கிச்சு. பேசிகிட்டே இருந்தீங்க, திடீர்னு எல்லாமே மறைஞ்சிருச்சு, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ஒரு க்ளோரி வந்து இறங்கிருச்சு. நான் நினச்சேன், நான் அந்த மகிமைக்குள்ளே நான் போக போகிறேன், செக்கினா க்ளோரின்னு வாங்க. போயிட்டீங்கன்னா என்ன அதோட நம்ம பாடி. ஏன்னா நம்ம டிவியை நம்ம நிறைய பேர் அங்கே வியூ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவனுடைய சத்தியத்தை எப்படியாவது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மற்ற ப்ரோக்ராமோட நல்லா அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் ரொம்ப சிரமப்பட்டு போய் அவங்க வந்து இதை ஷூட்டிங் பண்ணுறாங்க. இது அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இல்லை, பல இடங்களுக்கு போயிட்டு எங்கெல்லாமோ போய் அவங்க ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாவது ஜனங்களுக்கு இந்த சத்திய வார்த்தைகள் போகணுன்னு சொல்லிட்டு, அதனால் அதிகமாக நீங்கள் இந்த ஈடன் டிவியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் வார்த்தைகள் உண்டு, அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈடன் டிவியில் வந்து வர எபிசோட் வர ஃபோன் கால் எனக்கு சரமாரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. பைப்பை திறந்து விட்டால் தண்ணி கொட்டுற மாதிரி ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. வேறு நெட்வொர்க்கில் வந்து என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ நெட்வொர்க்கும் கிளாஷ் ஆகி ஃபோன் அவுட் ஆயிடுச்சு. என் கம்பெனிக்காரன் போனால் 80,000 ஆகுன்றான், போர்டே மாற்றணுன்றான். ஐஃபோன் சொல்லி. ஆமாம், அடுத்ததில் போனால் அவன் டீலர்கிட்ட போனால் அவன் 56,000ன்றான். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சகோதரர், அவர் ஆப்பிள்லேயே ட்ரெயினப் ஆனவர், அவர் ஃபோன் பண்ணி அவர் வந்து அண்ணன் கொடுங்கண்ணே அப்படின்னு கொண்டு போய் நான் அலைஞ்சி 36,000 முடித்தார். அந்த ஒரு பாட்டு மட்டும் மாற்றி எனக்கு 36,000 போச்சே, காணிக்கை போச்சே, கவச்சேனே, அப்செட் ஆனேன். ஆனால் சிக்லா கனவு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, தாவீதோட சிக்லா கனவு. கர்த்தருக்குள் தெரிஞ்சு தான் அப்போ நான் ஆண்டோட சமூகத்தில் போனேன். அப்போ ஆண்டோட சமூகத்தில் போய், ஆண்டவரே போயிடுச்சு ஆண்டவரே 36,000. அவர் கேட்டார், இந்த ஃபோன் இவ்வளோ நாள் இருந்துச்சு, ஃபோன் உனக்கு இவ்வளோ ப்ரேயர் வந்துச்சா, இந்த ஃபோனை வச்சு எத்தனை பேருக்கு பண்ணுங்க, 600 பேருக்கு இது வரைக்கும் நீ ப்ரே பண்ணியிருக்கிற. அப்போ இந்த ஃபோன் தான் வச்சு பண்ணேன், இந்த ஃபோன் வச்சு தானே ஒளி பண்ணேன். எத்தனை பேர் இதை இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்காங்க, இன்டர்வியூ பார்த்தனாலும் ஒன்று கால் பண்ணுறாங்க. எத்தனை பேர் யூடியூப்பில் பார்க்குறான் உன் சேனலை, இவ்வளவு இதுவும் இந்த ஒரு ஃபோன் மூலம் வந்துச்சு, இந்த 36 நான் தரமாட்டேன் நான். அப்படியே விடுதலை ஆகிட்டு உண்மையிலேயே. அப்போ தான் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்றது. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க வெளியூரில் இருந்து, ஏதோ ஒரு தேவையோடு இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏதோ ஒரு தேவையோடு இருக்கீங்க, அந்த அமௌண்ட் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. எனக்கும் என் மனைவி கர்த்தருக்கு தான் தெரியும், அந்த பிரதர் ரிப்பேர் பண்ணி கொடுத்த பிரதர் யாருக்குமே தெரியாது. அந்த ஜபம்ன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆண்டவரோட நீ கனெக்ட் ஆகிறது, எங்கள் ஹெவனோட சர்வ வலிமையோட கனெக்ட் ஆகிறது. ஜபமே ஜெயம்னு சொல்லி ஸ்டிக்கர் பார்த்துருக்கேன் நான், ஆனால் அது எவ்வளோ உண்மைன்றது இப்போ தெரியுது. இதுமாதிரி குடும்ப ஜபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபேமிலியாக ப்ரே பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்ப ஜபம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, பிள்ளைக்கு என்ன வேணும், அம்மா தான் எல்லாம்,
அம்மா கையில் தான் கையில், அம்மா சொல்கிறது அப்பா கேட்குறாரு, அம்மா தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்குங்க. சில பிள்ளை அப்பா தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் குடும்ப ஜெபம் பண்ணும்போது இயேசு தான் எல்லாமே, இந்த குடும்பத்துக்கு தலைவர் ஸோ அது இயேசு தான் ஃபோக்கஸ் வந்துடும். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், அப்பா இல்லை அம்மா இல்லை, இயேசு தான் அந்த குடும்பத்துக்கு தலைவர்ன்ற அந்த எண்ணம் பிள்ளைகளுக்கு வந்துடும். அப்போ அந்த பிள்ளைகள் ஜெபிச்சு பழக ஆரம்பிப்பாங்க. அவங்க போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க உட்காந்து பரீட்சை எழுதுகிற இடத்துலையும் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. எங்கே போனாலும் ஜெபிப்பாங்க, உட்காந்த இடத்துல போகும்போது நான் வரும்போதும் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க பிள்ளைங்க. அதனால் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை பழக்கி கொடுக்கணும். குடும்ப ஜெபம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒன்டெஸ் வரும் குடும்பத்தில் உட்காரும்போது, நான் நீன்ற ஈகோலாம் போயிடும், சின்ன சின்ன கசப்புகளெல்லாம் போயிடும், வாக்குவாதங்கள்லாம் போயிடும், ஒரு ஒன்னஸ் வரும். ஏன்னா அங்கே இயேசு வந்து ஹெட் ஆயிடுவார் அந்த குடும்பத்துக்கு. அப்போ நான் பேசுகிறது வாக்குவாதம் பண்ணலாம் தப்பு, சாரி மம்மி, சாரி. அம்மா வந்து மகள்கிட்ட கேட்பா, மகன்கிட்ட சாரிப்பா நான் அப்படி பேசின தப்புன்னுவாங்க. அது எப்படி வருது, ஆண்டோடைய பிரசன்னத்தில் நம்ம இப்படி கசப்பாக இருக்கக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபேமிலி ப்ரேயர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லது. ஆக்சுவலாக பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மார்னால தான் அவங்க பெரிய ஊழியக்காரங்களானாங்க. அவங்க ஜெபம், அவங்க ஜெபத்தினால தான் அந்த ஊழியக்காரர்கள் உருவானதே. அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த சமூகத்துக்கு வருது, அது அங்கீகரிக்கப்படும் அப்படி சொல்லாமா, அது இன்னும் பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறாங்களே, ஒரு தாய் வந்து தன் பிள்ளைக்கு அப்படி ஜெபிப்பாங்க, உண்மையாக நேசித்து ஜெபிக்கிற ஜெபம் அது. ஏனஸ்ட் ப்ரேயர் தான், அன்பு கூர்ந்து. யாருக்கா ஜெபங்கிற முதல்ல அன்பு கூறணும் அவங்கள்ட்ட. ஜெபம் வந்து நம்மளை உருவாக்குற நேரம். ஓகே ஓகே ஓகே, நம்மளை மேலே அடுத்த லெவலில் உருவாக்குவார். இதெல்லாம் வேண்டாத காரியம், இதெல்லாம் விட்டுரு, ரொம்ப டாக்கட்டிவாக இருக்காது, நிப்பாட்டு, அதிகமாக பேசணும்னு நினைக்காத, இப்படி பேசினா தான் பிரியமாக இருப்பாங்கன்னு நினைக்காத, இப்படி கொடுத்தா தான் நீ அவங்க பிரியமாக நினைக்காது. நீ கொடுக்கலைனாலும் உன்னை நேசிக்கிறவங்களா இருக்கணும், உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்களா இருக்கணும், ஊழியத்தை நேசிக்கிறவங்களா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே என்னை நேசிக்கிறவங்களா இருக்கணும், அவங்க உங்க கூட ட்ராவல் ஆனால் தான் நல்லா இருக்கும். இப்படி கூட்டம் வரும்னு நினைக்காத. உனக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறவங்க, எனக்கு உண்மையாக இருக்கிறவங்கள உங்களுக்கு சேர்ப்பேன்வார். அப்போ நமக்கு ஈஸியாக யார் போனாலும் வந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். யார் நம்ம கூட இருக்கணுமோ கர்த்தர் செய்வார். ஒரு சிலர் வந்து தனிப்பட்ட ஜெபம், ரூமில் அறையை மூடிட்டு ஜெபம் பண்ணுறது, குடும்ப ஜெபம் பண்ணுறது. சில பேர் சொல்கிறாங்க காரில் போகும்போது ஜெபம் பண்ணுறேன், ஆஃபீஸில் ஜெபம் பண்ணுறேன். ஸோ எந்த ஜெபம் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்? இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஜெபம் பண்ணுறோம், இது எஃபெக்டிவான ஜெபம் அப்படின்லாம் இருக்கா? இந்த ஜெபத்துக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் இருக்குது. ஏன்னா இப்போ தனிப்பட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய இதை நம்ம நிறைய உணர்றோமா, இதனுடைய இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுக்கு ஆன்சர் வந்து நெகேமியா தான். வேதத்தில் உள்ள நெகேமியா இட்ஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். ஜெபிக்கிற மனுஷனால நெகேமியா தான். பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவர் வேலை பார்த்துட்டே இருக்கார், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார், ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். அது வந்து அது பெரிய ஒரு விஷயம். அது எப்படி நான் அதை கற்றுக்கிறேன் என்னென்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு தலை வலிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ தைலத்தை தடவுறோம், அப்புறம் ஏதோ சரியாகலைன்னா மாத்திரையை சாப்பிட்றோம், நம்ம கை வசம் இருக்குது. அதுவும் கேட்கலைன்னா ஏதாச்சும் பக்கத்தில் கிளினிக் போகிறோம், அங்கேயும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே வந்து ஸ்கேனு எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் என்ன பண்ணுறோம், நம்ம சீரியஸ் ஆகும்போது தான் ஆண்டவரை தேடுறோம், லாஸ்ட்டாக போகிறோம். ஆனால் நெகேமியா ஜெபிச்சுட்டு தான் எல்லாமே செய்கிறார். சார் வேலை பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறாரு, வேலை நடந்துட்டு ஒரு பக்கம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நெகேமியாவில் பார்த்தீங்கன்னா அதை நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், 1 2 எங்கெல்லாம் ஜெபிச்சாருன்ட்டு. அப்போ அது மாதிரி தான் நம்மளும் நம்ம உட்காந்துருக்கும்போது ஜெபிக்கணும், வேலை பார்க்குற இடத்துல ஜெபிக்கணும். ஆனால் அது மட்டும் போதாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கணும், அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க நேரம், தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க. அது தனி. இதெல்லாம் அடுத்து தொடர்ந்து அந்த ஜெபானுக்கு நாள் முழுக்க இருக்கிறதுன்றது. ஆனால் அதுவே அது மட்டுமே இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட நேரம் ஆண்டோட தனிச்சு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட். ஆமாம். ஸோ அந்த தனிமையில் ஜெபிக்கும் போது நிறைய ஆண்டு வெளிப்படுத்துறது சொல்லணும். அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் என்னன்னாலும் பேசுவார். அவர் நம்மகிட்ட பேசுவார். நம்ம என்ன யோசிக்கணுமோ அதை யோசிக்க வைப்பார், எதை உணரணுமோ அதை உணர வைப்பார், எதை திங்க் பண்ணணுமோ திங்க் பண்ண வைப்பார், எதை ஃபீல் பண்ண வைப்பார். நிறைய பெற்றோர்கள் வந்து முக்கியமாக தாய்மார்களுக்கு பிள்ளை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறானே, என் மகா இப்படி இருக்கணும், இப்படி இருக்குதேன்னு நினைப்பாங்க. எதை சிந்திக்கணுமோ அது சிந்திக்காமல் இருக்குது, எதை உணரணுமோ அது உணராமல் இருக்குன்னு. இப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சும்போது, ஆண்டவரே என் பிள்ளை எதை செய்யணுமோ அதை சிந்திக்க வைங்க, எதை உணரணுமோ அதை உணர வைங்க அப்படின்னு அது செய்வார். அவர் உங்களோட பிரச்சனை இப்போ இறங்கட்டுமா என் பிள்ளை மேலேன்னா அவரோட பிரச்சனை இறங்கி இது பண்ணும். இப்போ நீங்கள் அது நடக்கும்போது உட்காந்துருக்கும், வேலை பார்க்கும்போது பண்ண முடியாது, அந்த ஜெபத்தை கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜெபத்தில் வந்து வாய் விட்டு வெளியே ஜெபம் பண்ணுறதா இல்லை மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறதா, எது ஒரு இன்னும் எஃபெக்ட்? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாய் விட்டு தான் ஜெபம், வெளியே
கேட்குற மாதிரி நீங்கள் ஜெபம் எப்படிலாம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணலாம். நீங்கள் தனியாக இருக்கும்போது இப்போ நான் வந்து தனியாக இருக்கும்போது வாய் விட்டு ஜெபிக்க மாட்டேன். எனக்குள்ளேயே ஓடும். நான் வாய் விட்டு ஜெபிச்சேன்னா வார்த்தைகள் எல்லாம் சொல்லணும் நான். ம் இப்போ ஒரு 10 நிமிஷம் சொல்கிறத நான் உள்ளுக்குள்ளே நினைக்கும் போது ஒரு செகண்டில் நினச்சிருவேன். ம் ஒரு செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணுவேன், அந்த காரியத்தை பூரா நினச்சிடலாம் நான். ஸோ மனசுக்குள்ளே ஜெபிக்கிறது ஆவிக்குள்ளே ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஜெபிக்கலாம். ம் இப்போ என் மனைவி வந்து உட்காந்துட்டா இல்லை மகள் வந்து உட்காந்துட்டான்னா அப்போ அவங்களுக்கு புரியணும் இல்லையா, நான் என்ன பண்ணேன். அப்போ வாய் விட்டு ஜெபிப்பேன். அப்போ ஒன்று டங்ஸில் நான் ப்ரே பண்ணாலுமே அதை வியாக்கியானம் பண்ணிக்கிட்டே வருவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். பேர் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சத்தமாக ஜெபம் பண்ணுறது பார்க்குறோம். சத்தமாக ஜெபம் பண்ணி அது அதனுடைய அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கா? அது மாதிரி கேட்குறேன். அது என்னென்னா நம்மளுக்கு ஜெபத்தில் அது ஒரு பார்ட். ம் ம் நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது. ரோமர் 10:9-10 பவுல் சொல்கிறாரு, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்யணும். அது என்னன்னு உங்கள் காதே கேட்குது. ம் நீங்கள் சொல்கிறத உங்கள் காதே கேட்குது. எரிகோ கோட்டை இடிந்து விழ பண்ண மாதிரி எனக்கு எதிராக காரியங்களை ஆண்டவர் இடிந்து விழ பண்ணுவார். நான் துதிக்கும் போது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார், சேனையோடு தேவதூரில் இறங்கி வருவார், எரிகோ கோட்டை இடிந்து விழ பண்ணுவார்னு சொல்லும்போது என் காதை கேட்கும்போது எனக்கு இன்னும் விசுவாசத்தில் பலப்படுறேன் நான். முதல்ல நான் கேட்கணும் என் காதில். இப்போ என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். ஓகே. என்னட்டு இருக்க அவிசுவாசத்தை எடுத்து போடுறாரு, பயத்தை எடுத்து போடுறாரு, சந்தேகத்தை எடுத்து போடுறாரு. அப்போ நானே அதை சொல்ல என் காதே கேட்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் என் ஜெபத்தை என் காது கேட்கணும். ஓகே ஓகே. எல்லா நேரமும் நீங்கள் வாய் விட்டு தான் ஜெபிக்கணும் இல்லை. விசுவாசத்தை அறிக்கை செய்யும்போது வாய் விட்டு ஜெபிக்கணும். ஸோ ஜெபம் பண்ணும்போது இன்னொரு காரியங்கள் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது, மனசு அலைபாயுது, வேறு வேறு பக்கம் போகுது. ஸோ அதுதான் இப்போ டைமிங் நிறைய பண்ண முடியல. அது நம்ம ஒரு கேள்வியாக கேட்டோம். இப்போ அது வேறு வேறு எண்ணங்களை கொண்டு போகுது, டிஸ்ட்ராக்ஷன். அது ஓகே போதுன்றோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, எனக்கு ஒரு முழு கவனத்தோடு ஜெபிக்கணும்னு. எனக்கு அப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு ஆரம்பத்தில். பல சத்தம் கேட்கும். வெளியே கார் போகிற சத்தம், எனக்கு ரோட்டு மேலே வீடு இருந்துச்சு, கார் போகிற சத்தம், அந்த பஸ்ஸு போகிற சத்தம், ஜனங்க சத்தமெல்லாம் கேட்கும். அப்போ எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, மெடிடேட் பண்ண முடியாது. அந்த மெடிடேஷன் உன்னிப்பாக கவனிக்க முடியாது. அப்பா ஆண்ட சொன்ன இந்த சத்தத்தெல்லாம் நிறுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். கவனமெல்லாம் முழு கவனமாக இருக்கணும் ஆண்டவரே, கவனம் சிதறக்கூடாது ஆண்டவரே. நமக்கு எந்தெந்த நினைவு வரும், அந்த சூழ்நிலைகள், சில மனிதர்கள் வரும், இதெல்லாம் எனக்கு நிறுத்தி போடுங்கப்பான்னு ஜெபிக்க சொன்னார். அப்படியே ஜெபிச்சிட்டே இருங்க. அது எங்கே ஆச்சுன்னா பின்னாடி ஒரு தடவை மெட்ராஸில் ஒரு முக்கியமான இடம், அந்த பயங்கர டிராஃபிக்கான இடம், மத்தியான நேரம், அந்த இடத்த கிராஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ நான் சொன்னேன், ஒரு ஃபோரமாக நின்று எடுத்துகிட்டேன் ஃபோனை. ஏன்னா நான் என்னக்கிறேன், சாயங்காலமாக பண்ணுங்கள், மத்தியான நேரம் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன், அப்போ நான் ப்ரே பண்ணலான்னு சொல்லலான்னு எடுக்கிறேன். ஆனால் எடுத்தால் ஒருத்தர் பேசுகிறாரு, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, அவன் தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி, அவன் பிரச்சனையில் இருக்கிறான், அப்போ இங்கேருந்து ஜெபம் பண்ணுன்றார். பயங்கர வெயில், நான் ஒரு சின்ன ஒரு ஷேடோக்குள்ளே நிற்கிறேன் நான், அவ்வளோதான். பஸ்ஸு பயங்கர டிராஃபிக், அந்த இடம் சத்தம். அப்போ எனக்கு சொல்கிறாரு, அவர் பேர் சொல்கிறாரு, மகன் பேர் மகா பேரை சொல்கிறாரு. சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாரு. 7-8 வருஷமாக நீ பிரச்சனையில் இருக்கு, இன்றைக்கி உனக்கு விடுதலை தராரு, இப்போ உனக்கு விடுதலை, இது வரைக்கும் நீ சிரமப்பட்ட, இன்றைக்கி உனக்கு விடுதலை தராருன்ட்டு சொல்லி முடித்து நான் எல்லாம் ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவருக்கு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அவர் விடுதலை ஆகிட்டார். 7 வருஷமாக கட்டப்பட்டிருந்தவர் ஒரு ஊழியக்காரர். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து எவ்வளோ சத்தம் இருந்தாலும் என்னால் பண்ண முடியும். இப்போ ஓகே. எங்கே இருந்தாலும் என்னால் ஜெபம் பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து மாறுது. அது ஜெபிச்சு ஆண்டவர் அது எனக்கு நிறுத்தி போடுங்கப்பா, இந்த டிஸ்ட்ராக்ஷனை நிறுத்தி போடு, எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு அது செய்வார் ஆண்டவர். அதேமாதிரி இன்னரில் நிறைய பிரச்சனை இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நமக்கு நிறைய எண்ணங்கள், தாட் மைண்டில் நம்ம ஓடுறது. ஸோ இந்த மாதிரி வேறு அதெல்லாம் நீங்கள் எல்லாமே இதுதானே அந்த கண்ட்ரோல், அதை ஆண்டவரே நடத்தணும். நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்நிய பாஷை. நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது என்ன ஆகுனா, ப்ரெசன்ஸுக்குள்ள வருவீங்க, ஆண்டவரை குறித்த நினைவுக்குள்ள வருவீங்க. ஆண்டவரை குறித்த நினைவு வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் போயிடும், இந்த மிச்ச எண்ணங்கள்லாம் போயிடும், இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் போயிடும். 2-3 days 2-3 நாள் நீங்கள் அப்படியே அந்த பழக்கத்துக்குள்ள கண்ட்ரோல் வந்துடுவீங்க, கண்ட்ரோல் எடுத்துருவீங்க. ஓகே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஆண்டவரே அந்த இதை கொண்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு இல்லையா, டங்ஸ் பேசணும், நல்லா பாட்டு பாடணும், ஆண்டோட பிரசன்னத்துக்குள்ள வரோம், இமிடியேட்டாக நம்மளை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஓகே. ஸோ வந்து அதேமாதிரி வந்து ஜெபத்தில் எது முக்கியம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இப்போ வந்து ஆண்டவர் பேச இடம் கொடுக்கணும். நம்ம நிறைய பேசுகிறோம் ஆண்டவர்கிட்ட.
ஸோ ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்கணும். இப்படி இருக்குல்ல ஜெபத்தில் அது அந்த பாயிண்ட் என்ன எப்படி பார்க்குறீங்க? ஒரு ப்ரேயர் ஜெபம்னாலே 2 பேர் மீட் பண்ணுறோம். ம் கர்த்தரும் நம்மளும் மீட் பண்ணுறோம். கர்த்தர்னா ஆண்டவர். ஆண்டவர் நம்ம மீட் பண்ணும்போது யார் முக்கியம் அதில்? அவர் தான். அவர் பேசணும் நம்மளோட, அதுதான் முக்கியம். நம்மளே ப்ரே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்மளே அவர் பேசணும், அதுதான் முக்கியம் ஜெபத்தில். அவருடைய பங்கு ஜாஸ்தி இருக்கணும். அப்போ நம்ம டைம் கொடுக்கணுமான்னு. ஆமாம். இப்போ நம்ம ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கின்றார் இல்லையா? அப்போ இங்கிலீஷ் பைபிள் அழகாக இருக்குது. ஃப்ரம் மை மைண்ட் ஐ ப்ரே, ஃப்ரம் மை ஸ்பிரிட் ஐ ப்ரேன்னு. அப்போ நம்ம மனசுலேருந்து ஜெபிக்கிறோம். ஒன் வே ப்ரேயர். அது வரைக்கும் ஆண்டவரே உங்களை துதிக்கிறேன் ஐயான்னு சொல்லி நம்ம துதிக்கிறோம். அப்புறம் நன்றி சொல்கிறோம், எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காத்திருக்கணும். அந்த அந்த மாதிரி பழகும்போது முதல்ல கொஞ்சம் டைம் எடுக்கணும். கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கும். அப்போ அதில் பொறுமையாக காத்திருக்கணும். அது சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் எதாவது டங்ஸ் பேசிகிட்டு இருக்கலாம், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், ஆண்டோட பிரசன்னத்துலேயே இருக்கணும். அந்த ஆவிலேயே இருக்கணும். ஆவியில் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஓகே. ஆண்டவர் பேசுவார். பேசலையா திரும்ப அடுத்த நாள் அதே இது நீ கண்டினியூ பண்ணணும். அப்போ 2 நாள் 3 நாள்னு பேச ஆரம்பிச்சிருவார். உங்களை பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் ஃபாஸ்டிங் பண்ணுறது. ஃபாஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டல்னஸ் வராது. ஸ்பிரிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நிற்கும். ரொம்ப ஓகே ஓகே. சாப்பிட்டீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும், ஃபிசிக்கலாக தூங்கலான்னு தோணும். சாப்பாடை ஒதுக்கி வச்சுருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஆண்டவர் பேசுகிறதுக்காக, ஆண்டவரே என்னோட பேசுமாப்பான்னு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும். உங்களுக்கு இது என்னாகும், ஸ்பிரிட் வந்து நல்லா அலர்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட் பண்ணி போகும்போது நம்மளுக்கு நல்லா கம்யூனிகேட் ஆகும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன் வாங்க. அதாவது அதீதமான நம்பிக்கை அப்படின்னா, பைபிளில் இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத ரகசியத்தை வெளிப்படுத்துவார். பைபிள்லேருந்து எவ்வளோ வெளிப்பாடு கிடைக்குதோ அந்த அளவுக்கு உலகத்தை குறித்து வெளிப்படுத்துவார். ஸ்டார்டிங் இங்கே தான். பைபிளை குறித்த வெளிப்பாடு இதுதான் ஸ்டார்டிங். இதில் ஸ்டார்ட் பண்ணால் ரியல் லைஃப்பில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடுவார். இதுதான் காரியம்ட்டு போயிடுவார். அப்போ இதுதான் ப்ராக்டிக்கல் புக்கு. ப்ராக்டிஸில் தான் கொடுப்பாரு. இதை குறித்து பேசணும். அப்போ இந்த வசனத்தின்படி அவங்க நடந்தாங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆகிடுவோம் லைஃப் அப்படின்பார். நமக்கு காட்டுவார். அது வந்து ஓகே என்னன்றது இந்த வசனத்தின்படி அவங்க இல்லை. அதான் நிறைய பேர் நானே பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, இந்த ஃபாஸ்டிங்கில் என்ன நிறைய டிசிஷன் நல்ல முடிவுலாம் இப்போ ஒரு 10 நாள் 20 40 நாள் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சில தான் கடைசி நேரத்தில் பேசியிருக்காரு. லாஸ்ட் 40 நாளில் கூட பேசியிருக்காரு. ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனான டிசிஷன்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி அது நடக்கும். அந்த மாதிரி இல்லையா? இப்போ இன்னைக்கு 7ஆம் தேதி, இன்னைக்கு என்னுடைய 38வது நாள் ஃபாஸ்டிங். ஓ அப்படியா? ஓகே. ஒரு டைம் தான் சாப்பிடுவேன். ஓ ஓ ஓ. முதல்ல வந்து நான் ஃபாஸ்டிங்கில் சாப்பிடணும் அப்படின்னு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஜபிக்கு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஓவர்லேப்பிங் நைட்டு 12 மணி ஆகிடும். அப்போ எனக்கு மனைவியும் அவளும் ஃபாஸ்ட் பண்ணுவாள். நான் ஃபாஸ்டிங்கும் அவளும் எங்களோட ஃபாஸ்டிங் இருப்பாள். அப்போ நைட்டு 12 மணி எனக்கு வரைக்கும் அவள் காத்திருப்பாள். அப்போ நான் அவளை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுன்னா, நீ ஒரு 3:30க்கு சாப்பிட்டுருவார். ஸோ ஒரு 3:30 நான் நாளைக்கு 3:30 தான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் தண்ணி, இந்த காஃபி, டீ இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு போய், மோர் இப்படி இந்த மாதிரி குடிச்சிடும். ரொம்ப புசியாமலும் குடியாமலும் இருக்கும். அப்படி இருக்க முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறது. மோசே வந்து சீனாய் மலையிலே இருந்தார். ஒரு கூடயே இருந்தார். அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். நம்ம அப்படி இல்லை, உலகத்தில் இருக்கிறோம் நம்ம. ஓகே. இந்த பாடி வந்து எர்த்லி பாடி. இது இதுக்கு தண்ணி வேணும். ஆகாரம் வந்து எனக்கு வந்து முதல்ல அப்படி இருந்திருக்கேன். நான் அதாவது என்ன சொல்கிறது, நான் புசியாமல் இருந்திருக்கேன். ஆனால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு வேளை கூட சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ நான் அந்த மாதிரி போகக்கூடாது. இப்போ என்ன பண்ணிட்டேன், சாப்பாடை வந்து குறைச்சிக்கிட்டேன், குவான்டிட்டி குறைச்சிக்கிட்டேன். 1 டைம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகே. 38 நாள் ஒரு நாள் தான் இருக்கீங்க. 40 நாள் பண்ணேன்னா உடனே எனக்கு 41வது நாள்லேருந்து ரிசல்ட் வந்துடாது. ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவரை நடக்காத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு பயங்கர மிராக்கிள் நடக்கும். அது எனக்கு எந்த காரியம் எனக்கு ரொம்ப தேவையோ அதை பண்ணிடுவார். சாதாரணமான காரியம் கிடையாது. எபேசியர் 1:3 போல் சொல்கிற மாதிரி, உன்னதங்களில் இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்தியேசுக்குள்ளாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஆண்டவர் மாத்திரமே தரக்கூடிய பெரிய பவர் வரும். ஏன்னா இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, மத்தேயு 17:21 சொல்கிறார், ஒரு பிசாசை விரட்ட முடியல சீசர்களால். அது எப்போ தண்ணியில் தள்ளும் எப்போ தீயில தள்ளுன்னு தெரில அவனான்ட்டு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாதவங்களே அப்படின்றார். இது வந்து உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் இந்த மாதிரி ஜாதி பிசாசெல்லாம் போகுன்றார். அப்போ அந்த ஃபாஸ்ட் பண்ணும்போது அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பிரிட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆவீங்க. அப்போ தான் உங்களுக்கு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி உள்ளே போக முடியும். நீங்கள் ஓகே. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி வராது.
ஸ்பிரிட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் வராது. உபவாசத்தில் அந்த சரீரத்தை இது பண்ணும்போது ஆண்டோட டியூன் ஆகிறதுக்கு கரெக்டாக ஆத்மா இருக்கு. தாழ்த்துறான். தானியேல பார்த்தீங்கன்னா தன் ஆத்மாவை தாழ்த்தினான் உபவாசம் மூலமாக இருக்கு. நம்ம தாழ்த்துறோம். நம்ம மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். நான் அந்த ஆண்டை வச்சு தான் வாழ்கிறேன். இந்த ஆகாரத்தை வச்சு இல்லை, இந்த ஃபிசிக்கல் ஃபுட்டை வச்சு கிடையாது. என் கர்த்தர் தான் என்னை நடத்துகிறாரு, என்னை பிழைப்புட்டுறாரு. இன்னும் நான் நல்லா ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறேன், நல்லா ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறேன். உபவாசத்தோடும் போது சாப்பாட்டு நேரத்தை தவிர்த்துட்டு என்ன பண்ணுறேன், நல்லா ஜெபிக்கிறேன் நான் அந்த நேரம். ஓகே 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 நிறைய பைபிள் படிப்பேன். என்னுடையது என்ன, உபவாசம் இருக்கும்போது அதிகமாக பைபிளை படிப்பேன். எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிப்பேன். ஸோ உபவாசம் இருக்கும்போது நீங்கள் ஊழியராக இருக்கும்போது நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. பட் சில பேர் வேலையில் இருக்காங்க, பிஸ்னஸில் அவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்ல, வேலை பார்க்குற நேரத்தில் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணலாம், ஒரு வேளை மட்டும் அவங்க சாப்பிடாம இருந்து அவங்க பாஸ் பண்ணலாம். ஓகே ஓகே 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம அவங்க பாஸ் பண்ணலாம். சில பேருக்கு வயிற்றுல வந்து பிரச்சனை இருக்கும், அவங்க ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டட் லைஃப்னுவாங்க. ஃபாஸ்டட் லைஃப்னா ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணிக்கிடணும், குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி ஒரு ப்ரேயர் லைஃப்பில் போகலாம். ஓகே ஓகே அவங்களும் ஆண்டவருக்கு உங்கள் ஃபிசிக்கல் கண்டிஷன் தெரியும். சாப்பிடாமலே இருந்து போகக்கூடாது. ஒரு தடவை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வெளிநாட்டில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அவங்களுக்கு எல்லாமே டியூப்பில் தான் இருக்குது. சரி. அவங்க போகிறது அவங்க எல்லாமே டியூப்பில் தான் போய்கிட்டு இருக்காங்க. மூச்சு எல்லாமே சுவாசமே. அவங்க வந்து நான் டியூப் எடுத்து போட்டுறேன் அப்படின்றாங்க. ஐ ஹேவ் ஃபேத், அவங்க விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, நீங்கள் டியூப் எடுக்காதீங்க சிஸ்டர், நீங்கள் இருங்க, டியூப் வச்சுட்டு இருங்க. அவங்க விசுவாசம் இல்லைன்றது உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, அவங்களுக்கு பிளைண்ட் ஃபெய்த். அது அவங்களாம் நினச்சிக்கிறாங்க, இது போட்டாலும் எனக்கு எடுத்து போட்டுறேன் இந்த டியூபை, கர்த்தரனை காப்பாற்றுவார்னால அந்த இல்லை, அவங்க ஃபெய்த் இல்லைன்ட்டு. பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுவை பற்றி சொல்கிறார் பவுல். உன் பாட்டி லோயிசாலுக்குள்ளே இருந்த விசுவாசம், உன் தாய் ஐனிக்குவலுக்குள்ள இருந்த விசுவாசம், இப்போ உனக்குள்ள இருக்க விசுவாசம்ன்றாரு. அப்போ ஆண்டவர் தானே பவுல்கிட்ட பேசுகிறாரு. ஓகே ஓகே ஓகே. பட் இதுலேருந்து இன்னொரு இதை அப்படி மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க டியூப் எடுத்தாலும் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இப்படியும் இருக்குமான்ற. இப்போ சிலர் வந்து பேசுவாங்க, பட் அவங்களுக்குள்ள உள்ள விசுவாசம் இருக்காது. ஆண்டவர் தெரியுமோ அந்த விஷயம் வந்து நமக்கு சொல்கிறாருல்ல, சொல்கிறது அந்த மாதிரி. ஆனால் அந்த ஃபெய்த் உங்களுக்கு கிடையாது. அவங்க வாயினால சொல்கிறாங்க, அந்த இருதயத்தில் விசுவாசம் கிடையாது. அப்படியே ஆட்களும் நீங்கள் பவுலுடைய நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் காலிங்க சொல்லுவார். இயேசு தான் அழைச்சார், ஒரு மனுஷன் அழைக்கல, இயேசு அழைச்சார், புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன்னு சொல்லுவார். அடுத்து கிரீட் பண்ணுவார், உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாகன்னுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் நான் பார்க்க வாஞ்சிக்கிறேன்வார். எல்லா நிருபங்கள்லையுமே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தனுடைய ஸ்பிரிட் கண்டிஷன் எப்படி இருக்கு, அவன் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவனுடைய விசுவாசத்தையும் அன்பையும் பாருன்றார். அதை எபேசியர் அழகாக சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் மற்ற மனுஷர்கள் உள்ள அன்பையும் பாருன்றார். அதான் ஒருத்தனுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். இப்போ நீங்கள் உங்களுடைய உங்கள் ஸ்பிரிட், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபு, உங்களுடைய ஸ்பிரிட் கண்டிஷன், உங்கள் ஆவியுடைய நிலைமை என்ன இருக்குன்னா, உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் நான் பார்த்தா போதும். நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறீங்க, ஏன்னா அந்தந்த மாதிரி அந்தந்த கண்ணில் அழிவுப்படும். நீ எந்த அளவு விசுவாசம் பேசுகிறீங்க, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்குதான்றது. மற்ற மனுஷங்களை உங்களை போல நேசிக்கிறீங்களா, இந்த ரெண்டையும் பார்த்தா போதும், அவன் யாருன்னு தெரிஞ்சிடலாம். அதனால பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அதான் பிரச்சனை வருது. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஊழியம் இந்த இடத்த போய் திரும்பி பார்த்து வருவோம்ன்றார். ஏன்னா அவங்க ஃபெய்த்தையும் லவ்வையும் போய் பார்த்துட்டு வருவோம்ன்றார். ஓகே ஓகே. அதுக்கு தான் போய் அதான் அப்போஸ்தல ஊழியம். இப்போ நீங்கள் சொல்லும் போது சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கா எதுனாலும் கொடுப்பேன், ஆண்டவருக்கா எதனா செய்வேன். ஆனால் சில ஆக்டிவிட்டிலாம் பார்த்தா அப்படி செய்கிற மாதிரி தெரியல அவங்க இத்தனை வருஷமாக பார்க்கும்போது. ஆனால் சொல்கிறது அப்படி இருக்குன்றீங்களோ, எல்லா விசுவாசம் எல்லாமே. இல்லை, யாக்கோபு 2 அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்ப ஆழமான கொஸ்டின். இது சாதாரண கொஸ்டின் கிடையாது. அது உங்கள் விசுவாசம் உங்கள் கிரியையில் வெளிப்படணுன்றார். உங்கள் வாயில் இல்லை, உங்கள் ஆக்ஷனில் தெரியணும் உங்கள் ஃபெய்த்து. யாக்கோபு 2 சொல்கிறாரு, ஒருத்தன் விசுவாசம் இருந்தும் கிரியை இல்லாமல் இருந்து, கிரியில் விசுவாசம் இல்லைன்னா அவன் செத்த சரீரம் போல். உங்கள் ஃபெய்த் வந்து உங்கள் ஆக்ஷனில் தெரியணும். வெறும் வாயில் ஐ ஹேவ் ஃபெய்த், ஐ ஹேவ் சொல்லக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கணும், விசுவாசத்தில் நிற்கணும். கிரியை இல்லாத விசுவாசத்தை அதை பாயிண்ட் பண்ணுறீங்க. ஆமாம், உங்கள் விசுவாசம் கிரியில் வெளிப்படணும். ஆபிரகாம் போய் ஈசாக்கு பலியிட போகிறார் இல்லையா, கரெக்ட். இப்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொன்னால் நல்லா செய்வேன், ஆண்டவர் சொன்னால் செஞ்சிருவேன். பட் அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியல.
அந்த மாதிரி எதுவும் செயல்பட்ட மாதிரி தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்னால் கொடுத்துருவேன்றாங்க. ஒரு ஆண்டவர் சொல்லாமே இருக்கிறாரா அவங்ககிட்ட? இல்லை முதல்ல எல்லாம் நடப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே எப்போ பேசணும்னு தெரியல. இப்ப இந்த ஜெபத்தை குறித்து பேசும்போதே ஒரு 10 ரூபா கொடுத்து அதை வந்து நீ 5 ரூபாயை கொடு இன்னொருத்தனுக்கு, அது வந்துடுவாங்க. 1000 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுனா கூட அந்த ப்ராசஸ்க்குள்ள 10 கோடி கொடுத்து 5 கோடி கொடுத்துருந்தா அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஆண்டவர் பேசுகிறதா வேற சாத்தா பேசுகிறானா, அது அவங்க அது கேட்குறேன். ஓகே, அப்படி கொடுக்கணும்னு வந்து விசுவாசம் இருந்தால் தான் கொடுப்பாங்க. பேச்சு மட்டும் நான் பண்ணிடுறேங்க, இது பண்ணிடுறேன், அது செய்கிறேன், நான் கொடுப்பேன், கரெக்டாக சொன்னால் செய்வேன்றாங்க. ஆனால் அந்த செயலில் இத்தனை வருஷம் ஆண்டவர் சொல்லியிருக்கவே மாட்டாரா அப்படின்னு நிறைய கேள்வி வருது. இவங்க செஞ்சுருக்கவே மாட்டாங்களா? இப்படி இருக்கா? இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களான்றது என்ன இருந்தால் அவங்க பணத்தை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கர்த்தரை மாத்திரமே நம்பி இருந்தீங்கன்னா அதான் விசுவாசம். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பணத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ கர்த்தரை நம்பி இருந்தேன்னா பணத்தை நம்ப மாட்டீங்களா, கொடுப்பீங்களே. அப்போ பணத்தின் மேலே ஆசை வருது அவங்களுக்கு. பணம் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க, பணம் நமக்கு உதவுன்னு நினைக்கிறாங்க. ஓகே ஓகே, பணம் நமக்கு தேவை. பட் ஆனால் வெளியே சொல்லும் போது அப்படி சொல்லிக்கிறாங்க நீங்களும். ஆனால் கர்த்தர் அதை பார்க்குறாருல இருதயத்தை. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இது இருக்கு இல்லைங்கிறத ஆண்டவர் நிதானிச்சிடாரு. நீ கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. கொடுத்தவங்க கொடுப்பான்னா கொடுப்பாரு. இல்லை நீ கொடுக்கலன்னா அது ஒரு இடத்த நின்றும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, சேச்சுரேட் ஆயிடுவாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தயத்தமாக இருக்காரு. ஏன்னா இவங்க ஒரு இடத்தோட நின்றுட்டாங்க. ஆண்டவர் சொன்னால் நான் கொடுத்துருவேன் அப்படின்ற அந்த வேர்ல்டு இருக்குல்ல, இது நிறைய நம்ம கேட்குறோம். பட் ஆனால் இது வந்து சில ஊழியர்கள் கூட ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, தேவையோடு இருக்கிறவங்களோட சில கனெக்டிவிட்டிலாம் இருக்குது. நிறைய பணக்காரங்களோட பணம் இருக்கிறவங்களோட கனெக்டிவிட்டிலாம் இருக்காங்க. அவங்க கூட சில நேரம் நினைக்கலாம், நம்மளை குறிச்சில் ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டாரா, இல்லை சொல்லாமல் இப்படியெல்லாம் இருக்குமான்ற இது மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குமா? இருக்குது. அதாவது இவங்க மனுஷனை பார்க்குறாங்க. எனக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் எலியா தான். ஓகே ஓகே, ஓ இவங்க அதை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட சொன்னால் ஆண்டவர் கொடுத்துருவாங்க அப்படி இவங்களை பார்க்குறாங்க. காகத்துங்களை பார்க்குறாங்க. காக்காவோட கவர் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே, எலியா வந்து அந்த காகத்தையோ அது கொண்டு வர அப்பத்தையோ இறைச்சியோ அந்த கேரி கொடுக்காத காக்காவை கொடுக்க வச்சவருக்கும் மேலே இயேசுவை நம்ம வந்து இயேசுவை தான் பார்க்கணும். அவர் ஆண்டவரை பார்த்தார் இல்லையா. எலியா வந்து விசுவாசம் எங்கே காகத்து மேலேயா இருந்துச்சு. அந்த காக்கா காலையில் அந்த காக்கா சாயங்காலம் வருமானு தெரியாது, அடுத்த நாள் வருமானு தெரியாது, அது பேசவும் முடியாது நீங்கள். அப்போ வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு வந்து கொடுக்க வைக்கிறாரு. ஒரு ஏஞ்சலை கொடுத்துருக்கலாம். ஏஞ்சல் வந்து வச்சிருக்கலாம். ஏஞ்சல் வந்து பேசுகிறாரு எலியாட்ட வந்து. இந்த இடத்துல ஏஞ்சல் இல்லை, ஒரு காகம் உங்களை கொண்டு போசிக்கிறாரு. அப்போ அந்த காகத்தை அவர் நம்ப முடியாது. அது கொண்டு வர அப்பவும் இறைச்சிங்க சரியாக இருக்குமா, அது கொண்டாருமா திரும்பலாம் தெரியாது. அப்போ இது எல்லாத்துக்கும் மேலே கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்படியாக நடத்தினார். அப்படி போல் நம்ம இருக்கணும். இதில் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தர் காசு வாங்கிடுவாங்க திருப்பி தரேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஊழியத்துக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டு திருப்பி கேட்கும்போது கர்த்தர் சொல்லவே மாட்டேங்கிறாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் இருக்காங்க. எல்லாம் பேசுகிறாரு கர்த்தர், ஆனால் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லவே மாட்டேங்கிறாருங்க. அப்போ இது எப்படி என்ன சொல்லுவீங்க? இவங்க ஓகே ஓகே சுயமாக நடக்கிறாங்க. புரியுது. ஸோ அதில் நம்ம அந்த லிஸ்ட்லேயே அவங்க சேர்க்க முடியாது. அவங்க கர்த்தரை பேரை சொல்லி அவங்க நிறைய ஏமாத்துற வேற அது மாதிரி போகுது. நம்ம அந்த விசுவாசத்தை குறித்து பேசும்போது நிறைய அதை பற்றி பேசலாம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க, ஆனால் சொல்கிறதுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமோ ஆண்டவர் சொல்கிறாரு. இது வந்து வாயில தான் சொல்கிறாங்க, ஆனால் செயலில் வந்து உங்களால் பண்ண முடியாதுன்றதை நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு அன்பே சொல்கிறாரு இல்லையா. வெறும் வாயினால் வசனத்தினால இல்லை, உன் கிரியில் அன்பு வெளிப்படணும். சிலர்லாம் நிறைய நேரம் ஜோம் பண்ணுறேன்றாங்க, பட் அது டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி தெரியல. நாளைக்கு கனிகள் தெரியல, ஆனால் சொல்கிறாங்க நிறையா பண்ணுறேன்றாங்க. பட் நிறைய அவங்களுக்குள்ள அவிசுவாசமான வார்த்தைகள், பயங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது. இவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுற ஆளாக தான் இருப்பாருங்கிறத எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். இப்போ டிஜே சாங்கெல்லாம் சொல்லுவாங்க, அப்படின்ட்டு அது அந்த ப்ரெசன்ஸ் உணர முடியும். நிறைய பேர் அந்த இவர் ஜெபிக்கிற ஜெப வீரன். ஸோ அது எல்லாருக்கும் அந்த மாதிரி அந்த சாட்சி சொல்லப்படுறதில்ல. ஏதோ ஒன்று பார்க்குறாங்கல்ல, ஃப்ரூட்ஸ், அந்த ப்ரெசன்ஸ், அந்த மாதிரி. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிடுமான்றாங்க. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதம்ன்றார் இல்லையா ஆண்டவர். நீங்கள் ஸ்பிரிட்டில் நின்று பழகணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மாம்சத்தில் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பிரசன்ன ஒரு வல்லமை இறங்கும் போது எப்படி இருக்கும்னா கற்றுக் கொடுத்துட்டார் எனக்கு. இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்காருங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது கண்டிப்பாக. நாங்கள் அன்றைக்கி ஒரு ஒன்று வந்திருக்கு ஒரு விஷயமா, அது ஒரு இன்னொரு மதத்தை சேர்ந்தவனை விரும்பிடுச்சு. பையன் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இந்த பொண்ணு அப்செட் ஆகிட்டு சூசைட் அட்டன் பண்ணியிருக்குது, காப்பாற்றிட்டாங்க. 2-3 டைம்ஸ் ஆனவர். அப்புறம் என்ன பண்ணி கல்யாணமே வேணாம், பண்ண மாட்டேன்னு உட்காந்துருச்சு. வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்குறாங்க.
நான் அப்போ அந்த எடுத்தோடனே அந்த பொண்ணுகிட்ட பேசினா அதுக்கு ஒரு சங்கோச்சமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு அந்நியன். அதனால அந்த மற்றவங்கள்ட்ட பேசினேன், என்ன தம்பி என்ன படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, ஒரு 2 பேர்கிட்ட பேசிட்டு இந்த பொண்ணுகிட்ட பேசலான்ட்டு வரேன். நோ ஐ எம் ஆல் ரைட்னு. நோ ஐ எம் ஆல் ரைட்டா? என்னம்மாண்ணா, நான் பண்ணின தப்பு, நான் செஞ்சது தப்பு, எங்கள் அப்பா அம்மா யாரை சொல்கிறாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கேட்டேன், நான் ஒன்றுமே பேசலையேம்மா உங்களோட, உன்கிட்ட இன்னுமே பேசலையே, நீ பேசுறதுக்கு முன்னாடி எப்படிமா சொல்கிறேன்னா, நான் உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஒரு பவர் என் மேலே இறங்கிச்சு. அது ஆண்டவருடைய பவர், ஆண்டவருடைய பிரசன்னை என் மேலே இறங்கிச்சு. அந்த பிரசன்னை இறங்கினோடனே நான் பண்ணினது தப்புன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முழங்கால் போட்டு எனக்கு ப்ரே பண்ணுங்க, நான் கல்யாண கார்டோட உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க, என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த பிரசன்னம், ஆண்டோடைய பவர், அந்த 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 ஆண்டோடைய பிரசன்னம் வந்து அவருடைய வல்லமையோடு வரும். அந்த பிள்ளையை தொட்டுட்டார். இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஓகே. ஸோ அதிகமாக ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரியான காரியங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பவர் இறங்கிட்டு. அது நீங்கள் உபவாசம் சொன்னீங்க பாருங்க, உபவாசம் இருக்கும்போது ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன் நமக்குள்ள பயங்கரமாக ஆப்ரேட் ஆகும். ஸ்பிரிட் ஆகுன்னா அதீதமான நம்பிக்கை, கன்விக்ஷன் தான். இப்போ கூட நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் இந்த இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் 30 நீங்கள் கூட சொன்னீங்க, எனக்கு சம்டைம் அந்த இது வேற ஒரு இதில் போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி பேசிகிட்டே இருந்தீங்க, திடீர்னு எல்லாமே மறைஞ்சிருச்சு, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஒரு க்ளோரி வந்து இறங்கிருச்சு. நான் நினச்சேன், நான் அந்த மகிமைக்குள்ளே நான் போக போகிறேன், செகினா க்ளோரின்னு வாங்க. நமக்குள்ளே இருக்க அபிஷேகம் வேறு, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம போகிறது வேறு. அது ஆவியில் உள்ளே போகிறது, ஸ்பிரிட்டில் போயிடுவோம். பாடிங்க தான் இருக்கும், ஸ்பிரிட்டு போயிடும். அதில் போயிடுவோன்னு நான் தெரிஞ்சேன். இது மூமெண்ட்டு அடுத்தது அங்கே போக போகிறேன்னு நினச்சேன். போயிட்டீங்கன்னா என்ன அதோட ஸ்பிரிட் அங்கே நம்ம பாடிங்க தான் இருக்கும், ஸ்பிரிட் அதில் ஸ்பிரிட்டை வந்து ஆண்டவர் கொண்டு போயிடுவார். நம்ம ஸ்பிரிட்டை கொண்டு போய் பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு போகும். ஸ்பிரிட்டில் போயிட்டிங்கன்னா நோ பாஸ்ட், நோ ப்ரெசன்ட், நோ ஃபியூச்சர். கடந்த காலம், நிகழ், எதிர்காலம் கிடையாது. அப்படி போயிருக்கீங்களா? அனுபவத்துக்குள்ளே போயிருக்கீங்களா? அது எனக்கு அப்பயே நான் ரட்சிக்கப்பட்ட பூசிய பேருக்கு இன்றைக்கி வரைக்கும் அதை யாரும் சொல்லலை. ஏன்னா ஒரே ஒரு ஊழியக்காட்ட சொன்னேன், அவர் வந்து என்னை மீட்டிங் கூப்பிட்டு வந்து என்னை கிளிகளின்னு கிழிச்சிட்டார். அவர் போய் மீட்டிங்கில் வான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் சும்மா. உங்களை சொல்லியே சொல்லிட்டாரு. ஆமாம், இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. மேடையில் வச்சேன், அழுதுகிட்டே தான் உட்காந்துருந்தேன். ஆனால் அதனால தான் நான் யாருக்குமே சொல்கிறதில்ல. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தரிசனத்தை எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு டைம் வரும், நம்மளை மேடை கொடுப்பார். அந்த மேடையில் வரும்போது நம்ம பேசணும். அதை இல்லை என்ன சொல்ல முடியுமா? நிறைய வியூவர்ஸ் நம்ம பார்ப்பாங்க, என்ன நடந்துச்சு அந்த அப்படிலாம் என்ன அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறீங்க, ஸ்பிரிட்டில் வேர்ல்டுக்குள்ளே எப்படி ஸ்பிரிட்டில் போனீங்கன்னா எப்படி ஆரம்பத்தில் சொன்ன அந்த 6 மந்த் நீங்கள் சொன்னீங்க ஆரம்ப சாட்சிட்டு, அந்த டைம் சொல்கிறீங்களா? அந்த டைம் வந்து என்னுடைய ஃபுல்லாக ஸ்பிரிட்டில் கொண்டு போய் ஸ்பிரிச்சுவல் ராம் எப்படி இருக்கும், இந்த பரிசுத்தவான்கள்ன்றோம் இல்லையா, பவுல், எலியா, எலிசா, மோசே, இவங்களாம் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. அது பெரிய அனுபவம். அது பெரிய அனுபவம். எனக்கு வந்து அந்த மாதிரி போகும்போது பாடி பயங்கர பெயின் ஆயிரும். தானியலில் போட்டிருக்க மாதிரி அது வந்து நீங்கள் அவங்கள அப்படியே பார்க்குறீங்களா விஷுவலாகவே? எனக்கு தெரியுது, இது எலியா, இது எலிசா. யார் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியுது. அதுவாக வந்து பூமியில் வந்து நம்ம அறிமுகப்படுத்துவோம், இவங்க சொல்லி அறிமுகப்படுத்துவோம். அந்த மாதிரிலாம் எனக்கே தெரியும். ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அதாவது ஜீசஸ் என்ன நினைக்கிற நமக்கு தெரியும், நம்ம எனக்கு ஜீசஸ் தெரியும். அப்போ இதுதான் இல்லையா, அது எலிசான்னு சொல்லிட்டு. இதே அனுபவம் சீனாய் மேலே போகும்போது எனக்கு கிடச்சிது. சீனாய் மேலே உச்சிக்கு அதுக்காக போகணுன்ட்டு போனேன். நடுராத்திரி நாங்கள் மேலே சீனாய் மேலே உச்சிக்கு போகும்போது, அந்த இடத்துல போகும்போது அந்த அனுபவம் என்னால் ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம வாஞ்சதான் தாகம், நம்ம அந்த தாகத்தை பார்ப்பார். ஓகே, அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம தரிசனத்தை சொன்னோம்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையை பார்ப்பாங்க. இவர் இங்கே தான் உட்காந்துக்க, யாருக்கு தெரியும் இவர், நம்ம பிரபலமாக இல்லை. அப்போ நம்மளுக்கு ரொம்ப டிஜே சங்கிள் மாதிரி ஆட்கள் நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, நிறைய சொல்லலாம். அவர் பிரபலமான பிறகு தான் பேசினார். அவர் பிரபலமாகாத போது சொல்லலை. அவர் பவுலே பாருங்க, 14 வருஷத்துக்கு முன்பாக ஒருத்தன் 3ஆம் மணி வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்றார். 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் பேசுகிறார். இப்போவே நான் தயங்குறேன் பேசுகிறதுக்கு. எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும், என்னை எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம பேசணும். ஏன்னா யோவான் சொன்னாங்கன்னா, ஜனங்களெல்லாம் தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொண்டதுனால என்ன பண்ணார், பிலாத்து கை வைக்க பயந்தான், ஏறுவது கை வைக்க பயந்தான். ஏன்னா அவன் தீர்க்கதரிசின்னு ஜனங்க ஏற்றுக்கிருக்காங்கன்ட்டு. அப்படி போல் நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆண்டவர் சொல்ல வைப்பார்,
ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய இருக்குது எனக்கு, ஓ நிறைய அந்த அனுபவங்கள் இருக்குது. ஆ அந்த அனுபவங்களெல்லாம் இப்போ சொன்னோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஓ ஓ ஜனங்க நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு 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 அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அந்த டைமில் சொல்ல வைப்பார். ஸோ அதையும் எங்களுடைய ஈலன் டிவியில் ரிவீல் பண்ணி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம். பட் அந்த மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு நிறைய அனுபவங்கள். அதெல்லாம் பார்த்தப்ப பட் நிறைய இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் அது கிரிட்டிசைஸ் நிறைய மாறுது. திருச்சி விக்டர் ஞானராஜ் பாஸ்டர் அவங்க சொல்லும் போதெல்லாம் அது ஒரு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் நம்ம சேனல் அதை நம்ம நிறைய கொண்டு போயிட்டுருக்கோம், சூப்பர் நேச்சுரல் அனுபவங்களை. பட் உங்கள் லைஃப்லேயும் அப்படி மாதிரி நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியும். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க, சரி வருஷம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பிறகு சேலையை சுற்றி கட்டிட்டாங்க வயிற்றில். எனக்கு வந்து ஸ்பிரிட்டில் நான் அங்கே போகிறேன், நான் பார்க்குறேன் அவங்க வீட்டெல்லாம். ஓ அவங்க வீட்டெல்லாம் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து லூஸாக கட்டியிருக்கிறாங்க, உள்ளே இருக்கிற இதெல்லாம் பார்ட்ஸில் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு காமிக்கிறார். அப்போ நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கும்போது முதல் கட்டு இருக்குல்ல, அது இறுக்கி கட்டின பிறகு தான் அவங்க சுற்றி கட்டணும். முதல் கட்டை லூஸாக கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் இறுக்கி கட்டியிருக்காங்க. அது அப்போ நான் அந்த ஆவியில் போய் அதை நான் பார்க்குறேன், அந்த வீட்டை, அந்த வீடு எப்படி இருக்குது, அவங்க எங்கே நிற்கிறாங்க, என்னோட இன்னொரு ரிலேட்டிவ் நிற்கிறாங்க, அது எல்லாமே நான் பார்க்குறேன். நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி அங்கே ஆமாம் அப்படித்தான்ட்டு. அறிவை உணர்த்தும் வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், அந்த கிஃப்ட் இருந்ததுன்னா ஒரு ஸ்பிரிட்டில் தூக்கிட்டு போவார். இல்லை நீங்கள் பேசும்போதே இந்த மாதிரி நான் ஒரு ரிலவெண்ட்டில் போகிற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு நடக்கிற காரியமா, இல்லை உங்களுக்கு இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வருது? ரேர் கிடையாது, ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஓ அப்படியா? இப்போ ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், பொண்ணு இங்கே எங்கேயோ நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்குது. அந்த பையன் வந்து எப்படி திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் அதுக்காக வந்து அது சீரியஸ்னஸை பொறுத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இங்கே ஏதோ இந்தியாவுக்குள்ளே இப்போ பாம்பேயில் இருக்கான், டெல்லியில் இருக்கான்னு இங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அமெரிக்காவில் இருக்கிற போய் இவங்க பார்த்து வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவன் என்ன என்விரான்மெண்ட்டில் இருக்கான்ட்டு என் ஸ்பிரிட்டில் கொண்டு போய் காமிப்பார், இங்கே என்விரான்மெண்ட்டில் இருக்கான். அது இன்னொருத்தையும் இதுவாகும். ஒருத்தர் வந்து நான் அடிக்கடி வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவார். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நானும் சின்சியராக அவருக்கு எல்லாமே ப்ரே பண்ணி ப்ராஃபஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் சொன்னார், இவன் கேஷுவல் டாக் பண்ணிகிட்டு இருக்கான், அவன்கிட்ட டோன்ட் வேஸ்ட் டைம்னாரு. அப்படி அப்போ நான் ஸ்பிரிட்டில் அங்கே போய் இருக்கிறேன். நான் அவன் சோஃபாவில் படுத்துக்கிட்டு காலை மேலே போட்டுட்டு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அந்த டிவியில் ஏதோ ஓடுது, அதை கம்மியாக ஸ்பீட் எடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான்னு சொன்னால், இப்படி படுத்துருக்கே இல்லை, இப்படி காலை தூக்கி வச்சிருக்கே இல்லை, என்ன அங்கே டிவி ஓடிக்கிட்டு இருக்கல, என்ன பிரதர்ன்றான். ஆண்டவர் அசட்டை பண்ணாத, ஊழியக்காரன் அசட்டை பண்ணாத, திக்கு தரிசனத்தை அற்பமாக நினைக்காத, என்ன கோழியரகு இது கோழியரகில் வந்து கோழியரகு வச்சு அப்படியே உள்ள அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான்னு. உன் அமெரிக்கா டாலரை நம்பி கிடையாது, கர்த்தர் என்னை போஷிப்பார். நான் சின்சியராக அவனுக்கு இது வரைக்கும் நான் ப்ரே பண்ணி இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதேன்ட்டேன். அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்க மாட்டேன் நான். ஸோ இதெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு. ஆமாம், அந்த இடத்த ஆண்டு எல்லாருக்கும் தருவார். இதை எனக்கு இல்லை, இது எல்லாருக்குமே தருவார். நீங்கள் வாஞ்சிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வாஞ்ச வேணும், தாகம் வேணும். ஓகே, ஆண்டவரே எனக்கு காமிங்கப்பா, எனக்கு நான் போகணும் ஆண்டவர், என்ன காமிப்பார், அந்த இடத்த கொண்டு போய் காமிப்பார், இதுதான் இடம் பாருன்னுவார். நீ கிண்ணத்துக்கு ஹாக்கின்லாம் படிச்சிங்கன்னா கிண்ணத்துக்கு ஹாக்கின்லாம் சொல்லுவார். அவரை அடுத்த வாரம் நடக்க போகிற, அடுத்த மாதம் நடக்க போகிற இடத்துக்கு ஸ்பிரிட்டில் கொண்டு போயிடுற கிண்ணத்துக்கு ஹாக்கின. 2 வகை இருக்குது. ஒன்று நமக்குள்ளே அந்த தரிசனம் வருது, இன்னொன்று உங்களே அந்த இடத்துல கொண்டு போயிடுறாரு, தரிசனத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறது. சார் நீங்கள் ஸ்பிரிட்லேருந்து வெளியே போகிறது உங்கள் நீங்களே பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய என் பாடி இங்கே தான் இருக்கும், நீங்கள் ஆனால் இது பண்ணியிருக்கீங்க. என் ஸ்பிரிட் போய் திரும்பி இந்த பாடிக்குள்ளே வரும், ஆனால் பயங்கர பெயின் இருக்கும், பயங்கர பெயின், பாடி பெயின் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது ஸ்பிரிட்டில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்கு போயிட்டு திரும்ப நம்ம பாடிக்குள்ளே வரும்போது பாடி தாங்காது, கை காலெலாம் வலிக்கும். நீ தானியல் புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா 1 வாரமாக வியாதியாக இருந்தேன்னுவார். காலெல்லாம் வலிச்சது, கை காலெல்லாம் தோண்டு போச்சுன்னுவார். அப்போ தான் அது புரிஞ்சிச்சு இதெல்லாம் என்னன்ட்டு. அதே மாதிரி சகரியா பார்த்தீங்கன்னா கேட்குறாரு ஒவ்வொன்றும், இது என்ன அது என்னன்னு கேட்குறாரு. ஓகே, இது என்ன, அவரை தரிசனத்தில் கொண்டு போகிறார் சகரியாவை. அப்போ அவர் என்ன, இது எல்லாம் 2 மரம் இருக்குது, இது என்ன, இது என்ன, அது ஒரு குழாய் வருது, இது என்ன, இது என்ன 2 கிளை இருக்குது, இது என்னன்னு கேட்குறார். அப்படி போல் நம்மளோட ஆண்டவர்
கொண்டு போய் நமக்கு காமிப்பார். இது என்ன தெரியுதா, இது என்ன தெரியுதான்னு கற்றுக் கொடுப்பார் நமக்கு. ஓகே ஓகே. ஜெபம் வந்து நம்மளை உருவாக்குற நேரம். அவரை மாத்திரம் அவரை போல நம்மளை மாற்றுவார். அவருடைய சிந்தை, அவருடைய சித்தம், அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. நிறைய பேர் ஜெபம்ன்றது அவரை மாத்துறதுக்கு அவர்கிட்ட ஏதாவது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் அவருக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஆண்டவர் இதை செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கன்றாங்க. அந்த மாதிரி ப்ரேயர்லாம் ஒரு ரொம்ப பேசிக்காக தான், இல்லை ஒரு நாலேஜ் இல்லாத அப்படி அடிச்சுக்கலாமா? ஆண்டவரே பேசுங்கப்பான்னு கேட்கணும் இல்லையா? ஒரு டீச்சர்கிட்ட போய் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் வந்து பேசுகிற மாதிரி அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. அவர் பேசணும் நம்மகிட்ட. ஸோ ஒரு ப்ரேயருக்குள்ளே போகும்போது, நீங்கள் அதிகமாக ப்ரேயருக்குள்ளே போகும்போது உங்களுடைய கனிகள் வெளியே தெரியுது, ஆக்ஷன் வெளியே தெரியுது, பாவம் செய்யாமல் இருப்பீங்க இல்லை அப்படி சொல்லலாம். எல்லாமே ஆண்டவர் காட்டிடுவார். எல்லாம் முழுமையாக பெர்ஃபெக்டாக யாரும் கிடையாது. நம்ம ஜபத்தில் போகும்போது கற்றுக் கொடுத்து ஒவ்வொன்றா என்ன பண்ணுறாரு, இது தப்பு பண்ணுற இதை மாற்றிக்க அப்படியா? ஆமாம். இப்போ நான் நீங்கள் வந்து நீங்கள் நானும் நீங்களும் உட்காந்து பேசுகிறோன்னு வைங்க. சாதாரணமாக நானே பேசிகிட்டு இருக்கேன், உங்களை பேச விடாமல், அதே தப்பு தானே. உங்களுக்கு பேச இடம் கொடுக்கணும் என்னான்னு. அப்போ அதை கூட எனக்கு தெரியலை, என் அறிவுக்கு படலை. அப்போ சொல்லுவார் ஜெபத்தில் போய் நாளைக்கு உட்காரும்போது, அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கல, நீ ஏன் பேசிக்கிட்டு இருந்த, அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுத்தியா அப்படின்வார். ஆண்டவர் மட்டும் கற்றுக் கொடுப்பார், டீச் பண்ணார். ஹீஸ் எ பெஸ்ட் டீச்சர். அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். அது சிலையை செதுக்கிற மாதிரி வேண்டாத பகுதியெல்லாம் வெட்டி போடுவார். ஸோ ஒரு ப்ரேயர் நம்ம அதிகம் பண்ண அந்த என்ன தவறு செய்கிறோமோ அதை ஆண்டை சுட்டி காட்டிகிட்டே இருப்பார். அப்படி சொல்லலாமா? அந்த அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே அது உடன்வாரு என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பார். இந்த மாதிரி நட, இப்படி நட, இதை விடு, இதை மாற்று, இப்படி இரு இப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு அப்படியே போவோம். நம்ம இப்போ ஜெபம் பண்ணும்போது இப்போது குரூப்பாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது, எங்கே 2 பேர் 3 பேருக்கும் அங்கே நான் வர்றேன் ஆண்டவர் சொன்னேன். அந்த 2 பேர் 3 பேர் அப்படியே சேரும்போது இந்த குரூப்பாக சேர்ந்து அப்படிலாம் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஒரு வல்லமையெல்லாம் இருக்கா? ஆண்டோடைய இது வெளிப்படுதா? அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு உதாரணத்தோடு சொன்னால் இன்னும் எளிதாக புரியும். எப்பயுமே நான் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் நான் தனியாக போக மாட்டேன். என் கூட ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு தான் போவேன். ஒவ்வொருத்தர் மேலே ஒரு கிருபை இருக்கும். ஒருவேளை இவர் ஜெபிச்சா நடக்கும் அற்புதம், அவருக்கு ஒரு கிருபை இருக்குது, யாருக்கும் இருக்குது, அவங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும்னா. இப்போ பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட தான் இருக்கார் எப்பவுமே. தீத்து, எப்பா பிராத்து, ஆக்கில்லால், பிரிசில்லா, லூக்கா, அப்படி ஒரு நமக்கு தெரிஞ்ச பேர் இன்னும் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியாது, ஒரு டீமாக தான் இருக்கார். அப்போ அங்கே என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தரோடய ஆண்டவர் பேசுவார். அதனால் அந்த கூடி ஜபிக்கும் போது ஒவ்வொருத்தர் மேலே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். அப்போ 4 பேர் 5 பேர் கூடும்போது அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸும் அந்த இடத்துல வரும்போது நிச்சயமாக அங்கே ஒரு மகிமையான காரியம் நடக்கும். பட் அவங்களுக்குள்ள அந்த யூனிக் இருக்கணும்ல, அந்த ஒரு ஆமாம், ஒரு மணி இருக்கும், இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஒருத்தர் அது இதானாலும் அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா இப்போ ப்ரேயருங்கிற போது 3-4 பேர்னால் அந்த ஒரு மனத்தோட ஒரு அற்புதத்துக்காக ஜபிக்கும் போது இதில் வல்லமை புறப்பட்டு. ஸோ ஒரு தனிப்பட்ட ஜெபம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான குரூப் ஜெபம் பண்ணுறதுக்குமான வல்லமைகளே டிஃப்ரெண்ட் ஆகுமான்னு கேட்குறேன். இல்லை, தனி ஜெபத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபத்தில் தரிச்சிருந்து ஆண்டோட பிரசன்னத்தை எந்த அளவுக்கு வாங்கிக்கிறீங்கன்னு இருக்குது. அவர் கிறிஸ்லோ டாலர் அழகாக சொல்லுவார், உங்கள் பர்சனல் ப்ரேயரில் எந்த அளவுக்கு ப்ரெசன்ஸ் இருக்கோ அதுதான் ஸ்டேஜ்லேயும் வருவார். ஓகே. எல்லார் மத்தியிலும் வரும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை அவங்கள்ட்ட வருதா இல்லையா? இந்த கூட்டத்துக்கான வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை வருது இல்லையா? பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது அதில் ஒரு வல்லமை புறப்படுது ப்ரேயர். ஸோ உங்களுக்கு நிறையா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அனுபவங்கள். அதை பற்றியான காரியங்களும் சொல்லுங்கள். அந்த ப்ரேயரில் எப்பயுமே நான் டெய்லி ப்ரேயரே நானாக ஜெபிச்சுட்டு உட்காந்துக்கவே மாட்டேன். நான் அன்னோட ப்ரெசன்ஸில் போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்ல ஜெபிச்சு பழகுவேன். சில சமயத்துக்கு எனக்கு ஒரு மாதிரி இதாகும். சில பேர் ரொம்ப நாள் ஜெபிச்சிருப்பேன், ரொம்ப வருஷம் ஜெபிச்சு ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. அப்போ அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ ஜெபிச்சிருக்கோம் ரசிக்கப்படலைன்னு போது அந்த இடத்துல போய் தயங்கி நிற்பேன். அப்போ அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார், நீ கவலைப்படாத, உன்னுடைய பாட்டை நீ செஞ்சிட்ட, நீ அந்த அளவுக்கு கொண்டு என்னை போய் சொல்லணுமோ சொல்லிட்ட, ரட்சிப்பும் ரட்சகர் நான் தான், நீ ரட்சிப்பு நீ நடத்த முடியாது, நீ ரட்சகர் கிடையாது, உன் பாட்டு என்ன சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துட்டேன், என்னை பற்றி பேசிட்டேன், இனி நான் உன்னை கணக்கு கேட்க மாட்டேன், நீ பாரப்படாத. அவங்கள வச்சு நான் இவருக்கு ராஜ்யத்துக்கு நான் பண்ணணும்னு யோசித்திருப்பேன். அவங்கள வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், அவங்களெல்லாம் ஆக்சுவலாக நடத்தி நான் ஆசைப்பட்டிருப்பேன். ஆனால் அப்போ அவனை நினைக்காத, அவனோட பெரிய ஆட்லாம் இருக்காங்க. பரிசுத்த ஆவியான பேசுகிறதுக்கும் நம்ம ஃப்ளஷில் நினைக்கிறதுக்கும்
பிசாஸ் பேசுறதுக்கும் பிசாஸ்லாம் பேச சில பேர் பிசாஸ்லாம் உள்ள அளவுடைய வாய்ஸே கேட்காதுன்றாங்க. அப்படிலாம் இருக்குமா? பிசாசு பேசுவான், பிசாசும் பேசுவான். ஆனால் தெரியுமா? ஃபேமஸ் ஆகிருக்கலாமே, நீ ஃபேமஸ் ஆகிருக்கலாம் சினிமாவில் இருந்தா. நீ வந்து கஷ்டப்படுத்த, அதாவது ஒன்று நெகட்டிவா அப்படியா? ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நெகட்டிவான நெகட்டிவா நீ ஃபேமஸ் ஆகிருந்திருக்கலாமே சினிமாவில் இருந்து. இங்கே வந்து என்ன ஏன் இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? ஸோ அப்படி பேசினாலே அது பிசாசனுடைய வாய்ஸ் தான். இப்படி எடுத்துக்கலாமா? நீங்கள் ராஜ்யத்துக்கு கெட்டதுக்கு விரோதமாக அப்படி சொல்லாமல் நீ அங்கேயே இருந்திருக்கலாம், வேலையை பார்த்துருக்கலாம். இந்த தாட்ஸ் வர்றதே சேட்டன் தான். ஓகே. அதே மாதிரி நீ வந்து இவங்களெல்லாம் நல்ல நட்போடு இரு, அவங்களாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஊழியத்துக்கு அப்படின்னா அது சாத்தான். ஆண்டவர் வந்து என்னை மாத்திர சார்ந்தவள், நாசியில் சுவாசமில் எந்த மனுஷனையும் நம்பாதேன்ட்டு தான் வார்த்தை இருக்குது. மனுஷனை பிரியப்படுத்தாத. நான் மனுஷரையா கர்த்தரை யாரை பிரியப்படுத்துகிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்தினா கர்த்தருடைய ஊழியக்காரன் நல்லவேன்றார் பவுல் கலாத்தியர் 1:10. அப்போ மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து அது சாத்தான். வார்த்தைக்கு எதிராக ஒரு வார்த்தை வருதுனாலே அது சாத்தான், பிசாசு. ஆண்டவர் வார்த்தையின்படி தான் பேசுவார். நீங்கள் இப்போ ஆவியானவர் அசைவாடும் போது சில பேர் வந்து தாங்க முடியாமல் கீழே விழுகிறதும் மீட்டிங்லலாம் பார்க்கணும். ஸோ அது தனிப்பட்ட இதுலேயுமே அது நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான இது இருக்கும். எப்பயுமே விழுந்துக்கிட்டு இருக்க மாட்டோம், எப்பயுமே நம்ம விழுந்துட்டா இருக்கோம் இல்லை. இப்போ நான் அபிஷேகத்தில் இருக்கேன், நான் விழுந்துட்டா இருக்கேன், என் மேலே அவ்வளோ ஹெவி அனாயிட்டிங் இருந்துட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் இதை பார்ப்பாங்க, இது காலகாலம் இருக்க வேண்டியது, இதெல்லாம் ஆண்டவர் தெரியும் இல்லையா? அப்போ என் வாயில் அந்த மாதிரி வார்த்தைகளை தான் தருவார், பொறுப்பாக நான் பேசணுன்ட்டு. இப்போ நான் போய் உருண்டுட்டு கிடப்பேனா? இல்லை, அது ஆரம்ப காலம் தான் அப்படி உருண்டு கிடப்பாங்க. நிறைய பேர் அப்படி உருண்டுட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படின்னா நடந்திருக்கா அவங்க லைஃப்பில் இவ்வளோ? அப்படின்னா ரொம்ப தாங்க முடியாமல் கீழே விழுந்து அப்படின்னா? அப்படிலாம் நடந்ததே கிடையாது. உங்களுக்கு நடந்ததே கிடையாது? ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு என் மேலே அபிஷேகம் இறங்கி அந்த பந்து மாதிரி இப்போ ஒரு ஃபுட்பால் மாதிரி தூக்கி எறியப்பட்டேன் அங்கேயும் இங்கேயும் ஒரு ரூம் முழுக்க. அதோடு சரி, அதுக்கப்புறம் அது மாதிரி என்றைக்குமே நடந்தது கிடையாது. எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியும். சவுளே சவுளே நீ ஏன் துன்பப்படுத்துகிறான் சத்தம் கேட்கும்போது பெரிய வெளிச்சம் வரும்போது டம்மு விழுந்தார் குதிரையோட. தமஸ்குக்கு போகிற வழியில் பவுல் பார்த்திங்கன்னா யோவான் 18 அதிகாரத்தில் யூதாஸ் காரியத்தை எல்லாம் போகும்போது நீ யாரை தேடுன்னு இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. அங்கே இயேசு கிறிஸ்துவ தேடுகிறோம், நான் தான் ஒன்று எல்லாம் விழுந்துட்டான். யூதாஸ் காரியத்தை உள்பட எல்லாருமே ஓகே எப்பயுமே விழுந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் அந்த அபிஷேகம் இறங்கும்போது வல்லம் இறங்கும்போது தாங்க முடியாது, அதுக்கப்புறம் அது பழக்கிடுவார். சாம் சுந்தரையா கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது எனக்காக செபிக்கிறாரு. நானும் மனைவி முழங்கால் படிவிட்டோம். சாம் சுந்தரையா தலைமையில் சும்மா சாதாரண கை வச்சு ரிசீவ் இட்னார், அவ்வளோதான். அவர் தெரியுது முதல்ல ஒரு பவர் இறங்க போகுது, ரிசீவ் இட்னார். அப்போ அந்த பவரை உணர்ந்தேன். நான் ரசிக்கப்பட்டப்போ என்ன பவர் இறங்கிச்சு அந்த பவர் அது எங்கே வெளியே தூக்கி வந்துடணும்னு இருந்துச்சு. ஆனால் நான் கரெக்டாக நின்றுட்டு தான் இருந்தேன், முழங்கால் நின்றுட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த பவர் எனக்கு இன்றைக்கும் எனக்கு தெரியுது அது பவர் என்னன்ட்டு. ஸோ அது ஒரு கரண்ட் ஷாக் அப்படி சொல்லாமா? அது வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு பயங்கரமான ஒரு பவர், அது நல்லா ஃபீல் பண்ணலாம் நீங்கள். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ரொட்டீன் நம்ம ரிசீவ் பண்ணும்போது அது பழகிடும் அப்படின்றீங்க? ஆமாம். இப்போ பெரிய கூட்டத்தில் போய் நிற்கும்போது ஆண்டவர் சொல்வார், என்னுடைய பிரசன்னை இப்போ இறங்கி வரணும்னு சொல்லுன்னுவார். ஆண்டோடைய பிரசன்னை இப்பொழுது இறங்கி வரும்போது எனக்கு தெரியும் அந்த பவர் இறங்குதுன்னு தெரியும். ஆண்டோடைய வல்லம் அங்கே இறங்கி வருது, பிரசன்னா வல்லமையோடு இறங்கி வருது. அப்போ தான் சரீரத்தில் ஹீலிங் நடக்கிறது, மிராக்கிள் நடக்கல அந்த நேரம் தான். சுத்தாங்க வரும்போது சில பேர் அழுகிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். அழுது நம்ம ஜெபிக்கிறது அந்த மாதிரி அழுகையெல்லாம் வருமா? அது ஆவியில் அழுகிறது, மாம்சத்தில் அழுகிறது கிடையாது. ஆவியில் வந்து உணர்ந்து ஸ்பிரிட் அப்படியே இவ்வளவு அன்பு செலுத்துகிறாரு. ஆண்டி இவ்வளோ கிருபை, என் கிருபை என் மேலே வச்சுருக்காரு, இவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு, ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அதிசயங்கள் செய்திருக்கிறாரே. கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நினச்சி பார்க்கும்போது அழாமல் இருக்க முடியாது. ஸோ ப்ரேயர் நிறைய இது பண்ணும்போது அந்நிய பாஷையில் பேசுகிறது இல்லை, ப்ரேயர் பேசுகிறது. ஸோ இதெல்லாம் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இப்போ இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்க, அழுகிறாங்க, சிரிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அதை கனிகளில் பார்க்க முடியல, சாட்சிகளாக இல்லை நிறைய பேர். அப்போ இது எல்லாமே டவுட்ஃபுல்லாக போகும்போது இது இப்போ உண்மையிலேயே ஆண்டவர் தான் தொட்டாரான்ற கேள்வி வருது.
அதாவது ஸ்பிரிட்லான்னு சொல்கிறாரு, உங்கள் மைண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அதன்படி நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். நீங்கள் அதன்படி நடந்தால் கனிகள் இருக்கும், அதன்படி நடக்க மாம்சத்தின்படி நடந்தீங்கன்னா. ஜாய்ஸ் மீர் அழகாக சொல்லுவாங்க, ப்ரேயரில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா ப்ரேயருக்கு அப்புறம் அது ப்ரேயருக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, நாள் முழுக்க ஆப்போசிட்டாக நடப்பாங்கன்னுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே அது ப்ரேயர் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி நான் கேட்டு முடிக்கலான்னு பாருங்க. கிட்டத்தட்ட வல்லமையாக ஜெபிப்பது எப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு வல்லமையான ஒரு ப்ரேயர், பவர்ஃபுல் ப்ரேயர் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்களா? சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம அதிகமான அந்நிய பாஷை பேசுறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சத்தத்தை வைத்திருதி சத்தமாக பேசுறதுலையோ நீ அதிகமான அந்நிய பாஷை பேசுனாலே பவர்ஃபுல் ப்ரேயர் ஆகிடாது. வசனத்தை எடுத்து, வேதத்தில் வசனத்தை எடுத்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அதுதான் பவர்ஃபுல் ப்ரேயர். ஏன்னா அந்த பவர் இதில் தான் இருக்குது, வார்த்தையில். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது தான் அது பவர்ஃபுல் ப்ரேயரா. ஆண்டவருடைய வார்த்தை அது. இதுதான் உங்கள் குரல் நல்ல குரலை உயர்த்தி அப்படிலாம் இல்லை, வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அதுதான் பவர்ஃபுல் ப்ரேயர். பவர் ஆஃப் காட் அது வந்து வேர்டுக்குள்ளே தான் இருக்குது. ரோமர் 1:16 சொல்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குன்றார். அதனால தான் அந்த வல்லமும் அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை போய் ஒருத்தனை தொட்டு அவன் ரசிக்கப்படுறான், தொடப்படுறான். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்பட்டான்னா அது அப்படி தான். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது தான் அது பவர்ஃபுல் ப்ரேயர். ஓகே. ஸோ அதில் தான் இருக்குன்றீங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த ப்ரேயருக்காக 4 hours கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஃபுல்லாக நம்ம பேசியிருக்கோம். இது ஆடியன்ஸ்க்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்களுடைய வியூவர்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணோன்னு நான் நினைக்கிறோம். பார்க்கக்கூடிய ஏடன் டிவி நேயர்கள், கிட்டத்தட்ட நம்ம இதில் ப்ரேயர் பற்றி ஒரு 25 கேள்விகள் நம்ம இதில் கேட்டிருக்கோம். பிரதர் பால்ராஜ் கென்னடி அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி இதில் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் பிரதர் பால்ராஜ் கென்னடியை கான்டாக்ட் பண்ண விரும்புனா அவங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அது மாதிரி அவங்க எழுதின புஸ்தகங்கள், பரிசுத்தாவின் வரங்கள், ஞானம், இயேசு விரும்பும் இல்லம், இந்த மாதிரியான புஸ்தகங்கள் வேணும்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் இருக்கும், நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதில் பிளஸ்ஸிங் ஆகலாம். ஓகே, இப்போ எங்களுடைய ஃபைனலாக எங்களுடைய வியூவர்ஸ்க்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன் ஐயா. இது எந்த நேரம் டெலிகாஸ்ட் ஆகுதோ அந்த நேரத்தில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அதன் பிறகு எப்போயெல்லாம் அதை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. அப்போ ஒரு காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிற தகப்பனே, நான் ஜெபத்தை கேட்கிறவர்னு சொல்கிறீங்கப்பா. சங்கீதம் 65:2 சொல்லியிருக்கிறீங்க, ஜெபத்தை கேட்கிறவர். நான் ஜெபத்தை ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டேன். உங்கள் ஜெபங்களெல்லாம் தூபம் போல பரலோகத்துக்கு வருது, அதை நான் முகந்து பார்க்குறேன்னு சொல்கிறீங்கப்பா. நோவாவின் அப்பா அந்த பலியை நுகர்ந்து பார்த்தேன், அப்படி போல் உங்கள் ஜெபத்தை நான் முகந்து பார்ப்பேன். என் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்போது அப்பா நிச்சயமாக அதை நான் செய்வேன்னு சொல்கிறீங்க அப்பா. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும்போது அதை நிச்சயமாகவே நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க அப்பா. ஒரு நாளும் உங்கள் ஜெபத்தையும் உங்களையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்பா. நான் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் பெருமூச்சையும் கேட்கிற தேவன், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் பதில் தருவேன். உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய ஆணிபா இந்த தழும்புள்ள கரத்தால் ஒவ்வொரு பிள்ளையும் தொட்டு அப்பா ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் சுகவீனமாக இருக்க பிள்ளைகள் மீது உடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. சுகப்படுத்துங்க. யெகோவா ரொபேக்கா, நானே உன் பரியாரிய கர்த்தர் பரம வைத்தியர்னு சொன்னீங்களே, உடைய தழும்புகளால் சுகமாவோம்னு சொன்னீங்களே அப்பா. இப்பொழுது உடைய ஆணிபா இந்த தழும்புள்ள கரத்தை வியாதிஸ்கள் மீது வைங்கப்பா. வியாதியோடு போராடிட்டு இருக்க பிள்ளைகள் மீது வைங்கப்பா. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஆத்துமாவிலே அப்பா மன உளைச்சலோடு மன அழுத்தத்தோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு ஆறுதலின் அபிஷேகம் அந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும் ஐயா. என் கர்த்தர் இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அந்த நிச்சயத்தை அவங்களுக்கு தாரும் அப்பா. ஆவியில் நொறுங்குண்டு இருக்கிற அப்பா, இருதயத்தில் நொறுங்குண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ராஜா அப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. இயேசுவே, அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகட்டும், ஆத்மாவில் நல்ல சமாதானம் உண்டாகட்டும், ஆவியில் நல்ல விடுதலை உண்டாகட்டும் ஐயா.
அப்பா அவங்க என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட தேவைகளோடு இருக்காங்க, எல்லாவற்றையும் நீர் அறிவீர். எல்லாவற்றையும் செய்து தர வல்லவராக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்வாரி சிலுவையில் நீ சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மீது பூசுகிறேன். இரத்தத்தாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். இதுவரை இல்லாத தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர். உங்கள் நேரத்தை ஒதுக்கி ப்ரேயருக்கான ஒரு 4 மணி நேரம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்தோம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.